ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஆரோக்கியம் அவசியம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இருக்காங்க பொது மருத்துவம் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் சௌகத் அலி அப்பாஸ் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு பேசலாம். அதற்கான தொலைபேசி டிவில ஸ்க்ராலிங் வந்துட்டு இருக்கு. டாக்டர், முதல்ல இப்ப மழைக்காலம், அதனால பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொற்று நோய்கள் வரலாம், சிக்கன் குனியா, கொசுக்கள்னால நிறைய நோய்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பொதுமக்கள் தங்களை எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்னு நீங்க மருத்துவரா நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புவீங்க? குடிக்கும் நீர் சுத்தமாக தூய நீராக இருக்க வேண்டும். அதில் என்னென்னா இந்த காலரா, டயரியா, டிசென்ட்ரி, அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ், வாந்தி, சீதபேதி, இதெல்லாம் யூஸ்வலாக மழை காலத்தில் பிகாஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ப்ளஸ் சிவேஜ் வாட்டர் மிக்சிங் இருக்கும். அதனால் வில் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் டு ட்ரிங்க் சுடுதண்ணி தான் குடிக்கணும் எப்போவுமே. அண்டு சாப்பாடெல்லாம் நல்லா மூடி வச்சது தான் சாப்பிட்ணும். அது இருந்துட்டால் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாப்பிட்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் லாஸ்ட் வீக்கில் அப்போலோவில் ஒரு பேஷண்ட்டு 37 year old ஃபீமேல் தான் ஜஸ்ட் டயரியான்னு அட்மிட் ஆனாங்க. வித்தின் 24 hours பிபி லோ ஆகி பல்ஸ் லோ ஆகி ஷி ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு இன்டென்சிவ் கேர் யூனிட். போய் 2 daysக்கு ட்ரிப்பு போட்டு பிளட் ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருந்து நார்டன் வேசப்ரெசின் 3 ஐனோட்ரப்ஸ் போட்டு அதுக்கு வி ஹேட் டு bring her back and she was discharged healthily. therefore டயரியா சும்மா லேசாக நினைக்காம அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, கொசு, இதெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் டெங்கு, மலேரியா, சிக்குங்குனியா இந்த மாதிரி டிசீஸ் நிறைய வருது. இப்போ டெங்கு பேஷண்ட் நிறைய வர்றாங்க ஆஃப்டர் ரெய்னி சீசன். therefore வாட்டர் ஸ்டாக்னட் ஆகக்கூடாது. வீட்லேயும் சரி, அவுட் சைட்லேயும் சரி, இதுலேயும் தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி தேங்கி இருந்தால் தான் அதுலேருந்து போய் இதில் மலேரியா, டெங்கு இதெல்லாம் வருது. அதனால் வீடு சுற்றுப்புறம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. சாப்பாடு as well as இந்த இதில் இறக்கணும். அப்புறம் தென் தீபாவளி இஸ் கம்மிங் நவ் ரீசன்ட்லி. therefore நிறைய ஸ்வீட்ஸ், எல்லா இடத்துலையும் ஸ்வீட்ஸ் இருக்கும். the diabetes patients should be very careful. and ischemic heart disease, the heart patients, kidney patients, blood pressure patients, இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவாய்ட் பண்ணணும். டெம்டேஷன் இருக்கும், கட்டாயம் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இருந்தாலும் we should think our condition. நமக்கு இப்படி இருக்குது, அதனால் இதை சாப்பிட ரொம்ப விபரீதமாகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக we should avoid the sweets, healthy food. பட் லோ கேலரி ஸ்வீட்ஸு, ஸ்வீட்டனர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர் அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதுவும் ஒரு அளவு தான். ஏன்னா பிகாஸ் வி cannot believe ஆல் த ஸ்வீட்டனஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனஸ், சுகர் இல்லை, இது சுக்ரோஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வி டோன்ட் நோ எப்படி பண்ணாங்க, என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால் பி கேர்ஃபுல் வித் தோஸ் திங்ஸ் ஆல்சோ. அண்ட் அதுலேயும் நிறைய ஸ்வீட் எக்ஸு, அதுலேயும் நிறைய இது பண்ணால் அது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டாக்டர், இந்த பருவமழை தொடங்கியிருக்கு இந்த நேரத்தில், ரெய்னி சீசனில் எப்படியெல்லாம் நம்ம தற்காத்துக்கலாம், என்ன மாதிரியான வியாதிகள்லாம் வரும், எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்க. கூடவே தீபாவளி வர நேரத்தில் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இப்போ சுகர் ஃப்ரீ வெறும் காஃபி, டீக்கு எடுத்துகிட்டு இருந்தவங்க இப்போ அதுலேயே ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு, சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருக்காங்க. இருந்தாலும் அதுலேயும் கெடுதல் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ பொதுவாக அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்போ இனிப்புகளே எடுத்துக்க கூடாதா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு நாளைக்கு இவ்வளவு, இப்போ ஃப்ரூட்ஸ்னால் ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் சாப்பிடலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த தீபாவளி பண்டிகைக்கு நான் ஸ்வீட்ஸே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? 5 grams ஸ்வீட்ஸ் அலவுட் ஃபார் அ டயபெட்டிக் பேஷண்ட். 5 grams தான் இருக்கும் அது. பட் ஸ்வீட் கம்மியாக இருக்குது வித்தவுட் லாட் ஆஃப் சுகர் அண்டு நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி போட்ட ஸ்வீட்ஸ் கொஞ்சமாக சாப்பிட்லாம். இப்போ சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அதையும் அளவில்லாமல் எடுத்துக்கிறாங்க. அதில் சுகர் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். எனி கேலரிஸ் இன்க்ரீஸ் இருந்தாலே அதில் ஆபத்து தான். பட் த திங் இஸ் டு ஜஸ்ட் ப்ளீஸ் த டங் நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும்னு சாப்பிட்றோம். அதை ரொம்ப அதிகப்படுத்தினா அதுலேயும் கஷ்டம்தான். கண்டிப்பாக ஒரு நேயர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் அனிஷா மேடம், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க அனிதா. மேடம், அடிக்கடி தலைவலி, ஒரு வாரமாவே தலைவலி அதிகமா இருக்கு மேடம். ஓகே, உங்களோட வயது சொல்லுங்க. வயது 30 மேம். ஓகே, தலைவலி ஒரு வாரமா இருக்குன்னு சொல்றாங்க. பாதி தலைவலியா முழு தலைவலியாமா? அது முழு தலைவலி தான் சார். இங்க 2 சைடுமே. சரி, பிளட் பிரஷர் எப்படிமா இருக்கு? என்னங்க சார்? பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம்
எல்லாமே நார்மலா இருக்குங்க சார். எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டேன், நார்மலா இருக்குங்க சார். ஆஹா. ஓகே. என்ன ஏஜ் ஆகும் உங்களுக்கு? 38. 38. பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்காமா? மென்சுரல் பீரியட்ஸ்லாம் எல்லாமே நார்மலா இருக்குங்க சார். நார்மலாக இருக்குது. வெரி குட். எத்தனை குழந்தை இருக்குமா உங்களுக்கு? 2 பசங்க சார். நார்மல் டெலிவரியா சிசேரியன் செக்ஷனாமா? நார்மல் சார் ரெண்டுமே. நார்மல் டெலிவரி தான். ஆமாங்க ஓகே. தலை சுத்து மயக்கம் இருக்காமா ஏதாவது? ஆமாங்க சார். அது கொஞ்ச நாள் இருந்துச்சு, இப்போ மயக்கம் விட்டுருச்சு. இப்போ தலைவலி தான் சார், விடவே ஓகே. மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு திங் வந்து ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் பிபி இல்லை, சுகர் இல்லை அப்படின்னா தைராய்டு காமன். இந்த ஏஜில் வந்து தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்போதைராய்டிசம், லோ தைராய்டு இஸ் வெரி காமன்மா. அது வந்து இட் வில் மேனிஃபெஸ்ட் அஸ் ஹெட்ஏக். அதனால் நிறைய பேர் நியூரோ டாக்டர்கிட்ட போவாங்க, எம்ஆர்ஐ பிரெயின் அது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தைராய்டு டெஸ்ட் பண்ணணும். ஃபாஸ்டிங்கில் FT3 FT4 டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு பிடிச்சிடலாம். அப்புறம் வந்து கண், காது, மூக்கு, பல் இந்த டாக்டர்ஸை பார்த்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தலைவலி இருக்கும். பார்த்துட்டோம் சார், ஐ டாக்டரும் பார்த்துட்டோம், அவங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா ஐ டெஸ்ட்டு? ஐ டெஸ்ட் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. கண் ஓகே. டாக்டர் பார்த்துட்டோம் சார், கண்ணுல எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ப்ராப்ளம் இல்லை. காது, மூக்கு, தொண்டை இன்னும் காது மூக்குக்கு போகல சார். அது அவங்க பார்த்துருங்கம்மா, ஏதாவது பிரச்சனை இருக்கும். பல்ல ஏதாவது பிரச்சனை இருக்காம்மா? பல்லு இப்போ லைட்டாக சொத்துக்குள்ள இருக்கு சார். அதையும் பல் டாக்டர்கிட்ட போய் அட்டன் பண்ணிங்கம்மா. சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி அனிதா, தொடர்பு கொண்டு பேசியமைக்க. டாக்டர், இப்போ தலைவலின்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் கண் டெஸ்ட் பண்ண சொன்னீங்க. அது பொதுவாக நிறைய பேருக்கு தெரியும். பிபி டெஸ்ட் பண்ணுறதும் தெரியும், தலைவலி காரணம் இருக்கான்னு. ஆனால் பல் டெஸ்ட் பண்ணணும், காது, மூக்கு, தொண்டை பார்க்கணும், தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்கிறீங்க. தலைவலியை தொடர்புபடுத்தி என்னென்ன டெஸ்ட்டு நம்ம எடுத்து பார்க்கணும்? தலைவலி இருந்தால் ஃபஸ்ட்டுமா வி ஷுட் ரூல் அவுட் த பிளட் ப்ரெஷர். நம்பர் 2 வந்து அட்ஜாயினிங் ஆர்கன்ஸு, கண் பார்க்கணும், காது, மூக்கு, தொண்டை பார்க்கணும், பல் பார்க்கணும். அதுக்கு வந்து பீரியட்ஸில் டிஃப்ரென்ஸுக்கான இதான்னு பார்க்கணும். தென் ஃபீமேல்ஸில் எஸ்பெஷலி. அண்ட் தென் இதாவது ஸ்லீப்லெஸ்னஸ்னால் என்ன? நிறைய பேருக்கு இன்சோம்னியா, சரியாக தூக்கம் வராது, அவங்களுக்கும் ஹெட்ஏக் இருக்கும். அண்ட் தென் அட் லாஸ்ட் வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீல் ஹவ் டு ரூல் அவுட் த ஃபிசிக்கல் காசஸ் அண்ட் தென் வீல் ஹவ் டு திங்க் அபவுட் த சைக்கலாஜிக்கல் காசஸ். டாக்டர், இப்போ டயபெட்டிக் பற்றி நிறையா கேள்விகள் இருக்குது மக்கள் மத்தியில். இப்போ நிறையா டைப்ஸ் இருக்குது. அதாவது கன்சீவாக இருக்கும் போது டயபெட்டிக் வருது, டைப் 1 டைப் 2 இருக்குது. குழந்தைங்கள் கூட, பிறக்கிற குழந்தைங்கள் கூட டயபெட்டிக் வருது. வயது வித்தியாசமே இல்லை. என்ன காரணம்? எதனால டயபெட்டிக் வருது? எப்படி தவிர்க்கலாம்னு? அது டயபெட்டிஸ் ஃபஸ்ட்டு திங் வந்து என்னமா, இன்சுலின் டிஃபிஷியன்சி ஆர் இன்சுலின் இன்எஃபிஷியன்சி. நம்ம பேங்க்ரியாஸ், கணையம்னு ஒரு இது இருக்குது, ஆர்கன் இருக்குது லிவருக்கு கீழே. அந்த ஆர்கன்லேருந்து இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலின் தான் சர்க்கரை அளவு வந்து ரெகுலேட் பண்ணுது. நம்ம எந்த சாப்பிட்டாலும் அதுலேருந்து கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து சுகர், குளுக்கோஸை வந்து டைஜஸ்ட் பண்ணி செல்லுக்கு அனுப்பி டைஜஸ்ட் பண்ணி அது வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது. அந்த இன்சுலின் வந்து சில பேருக்கு வந்து அக்யூட் வைரல் பேங்க்ரியாடைட்டிஸ்னு இருக்கும். சின்ன பிள்ளையிலே கூட வைரஸ் வந்து பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் பண்ணும். இப்போ கோவிட் வந்தது, கோவிட் வைரஸ் வந்து பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் பண்ணி சுகரே இல்லாத பேஷண்ட்ஸுக்கெல்லாம் 300-400 சுகர் வந்தது. லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்க்குறோம், 2020 and 21 வைரல் பேங்க்ரியாடைட்டிஸ் போயிட்டு. அதே மாதிரி சின்ன பிள்ளையிலையும் பேங்க்ரியாட்டிஸ் வரும். இந்த மாதிரி வந்தால் இன்சுலின் டிஃபிஷியன்சி, ஏன்னா அந்த செல்ஸ் எல்லாமே அதை அஃபெக்ட் பண்ணிடும். அந்த வைரஸ் போய் இன்சுலினே இருக்காது. அவங்களுக்கு வந்து வில் ஹேவ் டு ரீப்ளேஸ் த இன்சுலின். இது வந்து இன்சுலின் டிஃபிஷியன்சி, இது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ், IDDM டைப் 1ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தான் டைப் 2 ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ். இதில் என்னென்னா, பிகாஸ் த ஒபிசிட்டி ஆர் faulty secretion of the insulin or resistance, insulin resistance due to other factors, infection, hypothyroidism, hypercorticolism, இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் பிரச்சனை இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். PCOD இந்த மாதிரி இருந்தால் இருக்கும். அதனால் டைப் 1 டயபெட்டிஸ்க்கு வந்து இன்சுலின் தான் கொடுத்தாகணும். டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், தட் இஸ் ரெகுலர் எக்ஸசைஸ், டயட்டிங், அண்ட் தென் இன் த லேட் ஸ்டேஜ் ட்ரக்ஸில் வில் ஸ்டார்ட் வித் மெட்ஃபார்மின் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக ஆஸ் இட் அட்வான்சஸ் we'll have to check the blood sugar. According to that, we'll have to manage the diabetes. கண்டிப்பா டாக்டர், ஒரு நேர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் ஜெயந்தி பேசுறேன் பெங்களூர்ல இருந்து. வணக்கம் ஜெயந்தி, சொல்லுங்க. எனக்கு வந்து டாக்டர் சொல்லணும். அதாவது எனக்கு அடிக்கடி தலை சுத்தல் வருது, அடிக்கடி கிட்டினஸ் வருது. அது என்னன்னு அவர்கிட்ட கேட்கணுமா? உங்களுடைய வயது சொல்லுங்க ஜெயந்தி. 45. ஓகே. 45. சுகர், பிபி எது இருக்கா ஜெயந்தி உங்களுக்கு?
எனக்கு வந்து சுகர் இல்ல. நான் டெஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு சுகர் இல்ல. அப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு டைம் அதாவது ஹை ஆர் லோ பிபி ஃபிளக்சுவேஷன் பிபி இருக்கு எனக்கு. ஒரு டைம் ஹையா இருக்கும், ஒரு டைம் லோவா இருக்கும். ஓகேம்மா. அப்புறம் உங்களுக்கு தைராய்டு போதும் செக் பண்ணுமா? தைராய்டு செக் பண்ணிருக்கீங்களா? தைராய்டு செக் பண்ணிருக்கேன். தைராய்டுக்கு நான் டெய்லி எம்டி ஸ்டமக்ல ஒரு 25 mcg எடுத்துக்கிறேன். தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா, டெய்லி எடுத்துக்கிறேன். ஓகே. B12 டிஃபிஷியன்சி இருக்கான்னு பார்க்குறீங்களாம்மா? என்ன டிஃபிஷியன்சி? நீங்கள் பியூர் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாமா? நான் பியூர் வெஜிடேரியன். அதான் B12 deficiency is a common cause in vegetariansமா. அதனால B12 பார்த்துட்டு அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடணும். பிகாஸ் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சம் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு. ஓகே. மற்றபடி எனக்கு எப்பப்பா தலை சுத்திட்டே இருக்கு. எழுந்து நிற்கும் போது, பெட்டில இருந்து எழுந்திருக்கும் போது, ஜஸ்ட் லைக் கரோட்டியட் வெர்டிபிரல் டாப்லர் பண்ணணுமா? ரத்த குழாய் போகுதுல, பிரெயின் போகிற ரத்த குழாயில இருந்து ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். கொலஸ்ட்ரால் இருக்கா உங்களுக்கு? கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்கு. ஆமா, லிபிட். ஆமா, அதனால என்ன கரோட்டிட் அண்ட் வெர்டிபிரல் டாப்லர்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ரத்த குழாயில ஏதாவது அடைப்பு இருக்கா, 40%, 50%, 60%, இல்லாட்டி நிறைய 80-90% இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். இல்லாட்டி செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னு சொல்லிட்டு எலும்பு இருக்கலாமா பின்னாடி. கழுத்து வலி இருக்காமா? கழுத்து வலி எல்லாம் எனக்கு கிடையாது. கழுத்து வலி இருக்கா? கழுத்து வலி இல்லைங்கிறாங்க. இல்ல. அதனால செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தாலும் அது பார்க்கணும். அடிக்கடி தலைவலிக்கும். தலைவலிச்சுட்டு அப்படியே தலை சுத்தல் ஸ்டார்ட் ஆயிடும். அதான் நீங்க ஏதாவது B12 செக் பண்ண இமேஜிங் சொன்னாங்க. ஸ்டடிஸ் பண்ணீங்களாமா? சிடி ஸ்கேன், சிடி பிரைன், ஏதாவது இமேஜிங் ஸ்டடிஸ் பண்ணி? கொஞ்ச நாளுக்கு முன்னால பண்ணிருக்கேன். ரீசெண்டா பண்ணது இல்ல. நார்மல் ஆச்சு? நார்மல் சொன்னாங்களா? நார்மல் தான். பிரெயின் ஸ்கேன்ல எல்லாம் எனக்கு நார்மல் தான். எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட பண்ணிருக்கேன், நார்மல் தான். ஆனா வெர்டிகோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 டாக்டர் சொன்னாங்க. வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கலாம் உங்களுக்கு. மற்றபடி எல்லாம் நார்மலா இருக்கு. பிளட் ஃபிளக்சுவேட்டிங் பிரஷர் இருக்கு, அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அது ஆயுர்வேதிக் எடுக்கவா இது எடுக்கவான்னு எனக்கு தெரியல. ஓகே. அலோபதி எடுக்கலாமா ஆயுர்வேதிக் எடுக்கலாமான்னு தெரியல. ஃபிளக்சுவேட்டிங் பிரஷர் இருக்கு. ஃபிளக்சுவேட்டிங் பிளட் பிரஷர் தான்மா. 24 hours பிபி மானிட்டர் பண்ணணுமா? அது பிபி அப்பரேட்டஸ் இது பண்ணிடுவாங்க. 24 hours ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு then they will tell you what to do. ஓகே டாக்டர், I will do that. ஓகே. Thank you. டாக்டர், இப்போ வந்து நீங்க B12 பத்தி சொன்னீங்க. B12 குறைவா இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அது எப்படி நம்ம B12 அதிகரிக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்னன்னு சொல்லுங்க. பெர்ஃபரல் நியூரோபதி, கைகால் மதமதப்பு, தலை சுத்து, வீக்னஸ்ஸு, ஸ்லீப்லெஸ்னஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். யூஸ்வலாக B12 டிஃபிஷியன்சி வந்து வேர்ம்ஸ்னாலேயும் வரலாம். பிகாஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் இந்த வேர்ம்ஸ் சாப்பிட்றது. அதனால் ஓரலி கொடுத்தோம் பிரயோஜனமாக. therefore by injection by needle will have to give B12. B12 பற்றி பேசும்போது இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சியும் நிறைய பேர் சொல்கிறது நம்ம கேட்க முடியுது. அதுவும் இப்போ இந்த கோவிட் டைமில் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் டி பற்றாக்குறையினால என்னென்ன பிரச்சனைகள் வரும் சார்? அதை எப்படி தவிர்க்கலாம்? விட்டமின் டி பிரச்சனைனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பாடி பெயின், என்டையர் பாடியில் பெயின் இருக்கும், ஜாயின்ஸில் பெயின் இருக்கும், அப்புறம் வந்து வீக்னஸ் இருக்கும், constipation, because vitamin D is the one responsible for the absorption of the calcium. Calcium is responsible for the contraction of the bowel movements. அதனால் விட்டமின் டி இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், ஜென்ரலைஸ் பாடி ஏக் இருக்கலாம், அப்புறம் வந்து வீக்னஸ் இருக்கலாம், ஈவன் இன்ஃபர்டிலிட்டி, மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, பூரா அந்த மசில் கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஃபெலோப்பியன் டியூப், வேஸ் டிஃப்ரென்ஸ், இதில் எல்லாமே கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். அதனால் என்ன, இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஆல்சோ தேர் இன் வைட்டமின் டி டிஃபிஷியன்சி. டாக்டர், பொதுவாக அந்த சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து இன்சுலின் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கத்தோடு இருப்பாங்க. அதுவும் சின்ன வயசில் இருக்கிறவங்களாம் ரொம்பவே கஷ்டம் அது. அவங்களுக்குலாம் வந்து வேறு ஏதாவது மாற்று முறை டேப்லெட்ஸ் மாற்றிக்கலாமா? அவங்களே வந்து டாக்டர்கிட்ட போய் பரிந்துரை கேட்டு மாற்றிக்கலாமா? இல்லை இன்சுலின் எடுத்தால் லைஃப் லாங் அவங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணுமா? இல்லை, இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுகர் வேல்யூ அண்ட் த கோமாபிட் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து HbA1c, தட் இஸ் 3 மாத சுகர் கண்ட்ரோலுடைய இது, கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின், அது வந்து மோர் தென் 8, 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து டெஃபினெட்லி வில் ஹேவ் டு கிவ் இன்சுலின் டு ட்ரெஸ் த பேங்க்ரியாஸ். ஏன்னா அப்போ குளுக்கோடாக்சிசிட்டி இருக்கும். அந்த பிகாஸ் ஆஃப் த ஹை குளுக்கோஸ், த பேங்க்ரியாஸ் ஜஸ்ட் இன் பேரலைஸ் கண்டிஷன் மாதிரி, அது வில் நாட் செக்ரீட் எனி இன்சுலின். அப்போது வந்து நம்ம டேப்லெட் போட்டால் ஜஸ்ட் விப்பிங் த ஹார்ஸ், டயர்ட் ஹார்ஸ்.
விப்பிங் த டயர்ட் ஹாஸ்னா இன்னொன்று 2 ஸ்டெப் போயிட்டு கீழே விழுந்துடும். அதே மாதிரி அந்த pancreatic paralysis மாதிரி இருக்கும்போது வந்து we'll have to insulinize the patient so that it will recover after some time. Another thing, if there is severe infection, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க, சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த நேரத்தில் சிவியர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வாட் எவர் டேப்லெட்ஸ் யூ கிவ் இட் will not affect. We'll have to give the insulin. Basically, insulin deficiency, we'll have to replace the insulin. But the thing is, we just want to postpone the thing by giving them tablets. அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடோட தான் பண்ண முடியும். ஈவன் டைப் 2 diabetes patients also, if not properly controlled, they will go for insulin. Whenever they are going for surgery, whenever they got some infections, இந்த மாதிரி pregnancy diabetes வந்து இன்சுலின் தான் போட்டு ஆகும். Tablets will not, because tablets might cause hypoglycemia, other fetal complications எல்லாம் இருக்கும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. கண் பார்வை பிரச்சனை வரும், பக்கவாதம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு அவங்க சரியான முறையை பின்பற்றிட்டு வந்தாங்கன்னா நார்மலான ஒரு பர்சன் வாழ்ற வாழ்க்கையை அவங்களால வாழ முடியுமா? ஆமாம், சுகர் கண்ட்ரோல் வந்து if they are controlling from day one, they can avoid all the complications, macrovascular complications, retinal complication, kidney failure, heart attack, stroke, peripheral neuropathy, amputations, peripheral arterial disease, amputations, blindness, இப்படி எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் ஐ நோ சம் ஆஃப் த பேஷண்ட்ஸ் live up to 90 years, diabetes for the past 40 to 50 years. They regularly check their blood sugars, do their regular exercises, their dieting, they keep their health just like normal people. ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கேரளாவிலிருந்து பேசணும், காதர் மைதீன் பேர். வணக்கம் காதர் மைதீன், சொல்லுங்க. எனக்கு வயசு 62 ஆகுது. ஓகே. சுகர் வந்து 20 வருஷம் பக்கம் ஆச்சு. ஓகே. கை காலில் மரத்து இருக்கு. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஓகே. இன்சுலின் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்சுலின் போடணுமா இல்லை மாத்திரையே சாப்பிட்றது நல்லதான்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். சுகர் அளவு சொல்லுங்கள் உங்களுக்கு. ஃபாஸ்டிங் எவ்வளவு, போஸ்ட் பேண்டில் எவ்வளவு, 3 months கண்ட்ரோல் எப்படி இருக்கு? சுகர் வந்து ஒரு 260 270 கண்டிஷன் இருக்கு. ஃபாஸ்டிங்லையா, வெறும் வயத்துலையா? சாப்பிட்ட பின்னாடி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 210 230 இருக்கு. ஓ சரி. HbA1c? காலெல்லாம் மறந்துருச்சு. இல்லை, கால் மரத்து போகிறது தான் அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம். சுகர் கண்ட்ரோல் முன்னாடி இருந்தே சரியாக பண்ணாமல் இருந்தால் பெர்ஃபரல் நியூரோபதி வந்திருக்கு. இட்ஸ் மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். நரம்புக்கு போகிற சிறிய ரத்த குழாய்கள்லாம் அதுலேருந்து அடப்பாயிருக்குது. அதனால் நீங்கள் சுகர் கண்ட்ரோல் முதல்லேருந்து சரியாக பண்ணலை. இப்போவாது நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்காவது இன்சுலின் போட்டு சுகர் கண்ட்ரோல் நல்லா பண்ணால் யூ மைட் ப்ரிவென்ட் த ப்ரொக்ரெஷன். You cannot revert the disease, revert the complication. Already another வந்தது தான், அதை வந்து ரிவர்ட் பண்ண முடியாது. பட் prevent the further progression. இது தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் நீரிழிவு நோய் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது ஒரு முறை வந்துருச்சுன்னா நம்ம சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டால் நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது குணப்படுத்தக்கூடிய வியாதியா இல்லை கட்டுக்குள் வைத்துக்கலாமா? இது கட்டுக்குள் வைத்துக்கலாம். உடற்பயிற்சி, சரியான ஒழுங்கான சாப்பாட்டு முறை, அடிக்கடி சுகர் செக் பண்ணுறது, மருத்துவரே குறைந்தபட்சம் 3 மாதங்கள், 1 மாதத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒரு முறை சென்று போய் பார்க்குறது. அப்புறம் ரெகுலராக வந்து பீரியாடிக் ஐ செக்கப், கிட்னி செக்கப், ஹார்ட் செக்கப், இந்த மாதிரி பார்த்துருக்கணும். நரம்பு செக்கப், அந்த இரத்த குழாயில் எப்படி இருக்குது பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months to 1 year. டாக்டர், நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறதே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து மயங்கி விழுகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வேறு ஏதாவது காரணம்னு நினச்சிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி தெரியாமையே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும்? அப்போ கவனமாக நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து டயர்ட்னஸ், அதிகமான தூக்கம், அடிக்கடி ஒன்றுக்கு போகிறது. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், வறட்டு தொண்டை காய்ச்சல், இருமல் சளி, யூரினரி இன்ஃபெக்ஷன், ஒரு ஸ்கின்னில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸு, தேமல்,
அந்த மாதிரி இது மாதிரி வர்றது, வேனக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ராஜபிலவம், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதிகமான பசி, அகோரமான பசி இருக்கும், தாகம் மிகுந்த தாகம் இருக்கும். இப்போ தான் தண்ணி குடித்தாலும் அடிக்கடி தாகம் இருக்கும், தலை சுத்து, மயக்கம் வரும். இப்போ இந்த மாதிரி அறிகுறிகளோடு இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி அவங்க சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ சர்க்கரை அளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் பிரச்சனைகளோ அதே மாதிரி சர்க்கரை அளவு ரத்தத்தில் குறைந்தாலும் பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சர்க்கரை அளவு 70லேருந்து 200 வரை இருக்கலாம்மா. நார்மலி ஸ்பீக்கிங் 70 is the lowest limit. அது கீழே போனால் ஹைப்போகிளைசீமியா, they will become unconscious and then convulsions கூட வரலாம், ஃபிட்ஸ் வரலாம், எல்லாம் போகும். அதே நேரத்தில் வந்து 200க்கு மேலே போனால் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. therefore always maintain the blood sugar at a higher level, especially for elderly patients. அதான் 60-70க்கு மேலே போன பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே எப்போவுமே சுகர் வந்து ஃபாஸ்டிங் வந்து 90 to 100 வச்சுக்கணும், ரொம்ப கீழே போகக்கூடாது. ஏன்னா குறைந்த சுகர் இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம் வயசானவங்களுக்கு, பிகாஸ் ஸ்ட்ரோக் வரலாம், எல்லாம் வரலாம். அதனால் ஆல்ரெடி அவங்க ரத்தக்குழாயெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் சுகர் கம்மியாகக்கூடாது முதியோர்களுக்கு. above 60 வயதுக்கு மேலவங்களுக்கு குறைந்த அளவு சுகர் போகக்கூடாது. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ்ஸு. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் இந்த பருவ மாற்றம், அதாவது பருவமழை தொடங்கியிருக்கு, இந்த நேரத்தில் நிறையா விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. மக்கள் இப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும், கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும், தண்ணீரை காய வச்சு குடிக்கணும், உணவுப் பொருட்கள்லாம் மூடி வைக்கணும், நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான உணவு முறைகள் அப்படின்னா என்னென்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? வைட்டமின் டி, வைட்டமின் B12 and then வைட்டமின் சி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் ஜிங்கோவைட் அந்த மாதிரி டேப்லெட்ஸு, பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸ். அண்ட் தென் ரைட் டைம் ஸ்லீப் இஸ் த மோஸ்ட் இம்யூன் பூஸ்டர். கரெக்டாக தூங்கணும். மொபைல் பார்த்துக்கிட்டே 2 o'clock 3 o'clock வரை இருந்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். அதனால் சரியான நேரத்தில் சாப்பிட்றது, சரியான நேரத்தில் தூங்குறது, குறைந்தபட்சம் 6 to 7 மணி நேரம் தூக்கம் இருக்கணும் டெய்லி. இந்த மாதிரி நீங்கள் தூக்கமின்மை அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நிறைய பேர் அந்த பிரச்சனையோடு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இரவு பணியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் பார்த்துக்கிட்டே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு நிறைய பேர் அதில் மீள முடியாமல் பொதுவாக தூங்குற நேரமே 2 மணி 3 மணி நடுராத்திரி ஆகிடுது. இந்த மாதிரி நேரங்களில் தூக்கம் கெடுறதுனால நிறையா பிரச்சனைகள் வருது. அவங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளும் தள்ளி போகும். காலையில் நேரத்தில் எந்திரிச்சா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அதாவது உடற்பயிற்சி எல்லாத்தையுமே அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்க இளைய தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு மருத்துவரா? Correctly, they allowed to sleep. That is, after the sunset, 5 hours, 6 hours is allowed to be awake. 6 o'clock வச்சுக்கிட்டா up to 11, 12 o'clock வரை நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் it should not, because the other day starts. The day is lost. 12 o'clock மேலே next day started. Therefore, before 11, 12 தூங்க பழகிக்கணும். The sleep cycle, rhythm, sleep physiology will have to maintain. கண்டிப்பாக டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க பெயர் சொல்லுங்க, வயது சொல்லுங்க. வயசு வந்து 40. ஓகே, வயசு 40 மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன, மருத்துவர்கிட்ட கேட்கலாம். வயசு 40, இசுக்கும் பேரு. டிவி பார்த்து பேசாதீங்க சார், டிவி வால்யூம் குறைச்சிருங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க, என்ன கேள்வி கேட்கணுமோ மருத்துவர்கிட்ட கேட்கலாம். சரிங்க மேடம், சரிங்க மேடம். நமக்கு சர்க்கரை இது உண்டு, சுகர் உண்டு. ஓகே. ஆமா, அதாவது தலைவலி எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. தலைவலி இருக்கு, உடம்பு ஃபுல்லா பெயினா இருக்கு. ஓகே, வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு? கை கால் வலி. ஓகே. கண் வலி. டாக்டர், இவங்களுக்கு வந்து என்ன ஆலோசனை? உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கா? சுகரு 200, 210 இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக தான். என்னென்ன மாத்திரை சாப்பிட்றீங்க சுகருக்கு? சுகருக்கு டேப்லெட் ஒன்றும் எடுத்துக்கல சார். டேப்லெட் எதுவுமே எடுக்கல. 200க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க, டேப்லெட் எடுக்கலைன்னு சொல்கிறீங்க. உடலை அப்போ சாப்பிடுவேன், கொஞ்சம் சரியானோன்னா நைக்கி அதை விட்டுறது. விட்டு எடுக்க நல்லா இல்லை, நீங்கள் மருத்துவரை பார்த்து கரெக்டாக உங்களுக்கு சுகர், ஃபாஸ்டிங் எவ்வளோ, போஸ்ட் ப்ராண்டில் எவ்வளோ, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், வாக்கிங் போகிறேன், ட்ரைவிங் பண்ணுறேன். வேறு இது ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் ஸ்மோக்கிங்?
அது உண்டு எப்பமா அது. ஓகே. ஏன்னா அவங்க சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலும் உடம்பு வலி வரும், தலைவலி வரும், எல்லாம் வரும். இது 200 நார்மலாக இருந்தால் அதிகம் தான் அது சுகரு. அட்லீஸ்ட் 180 கீழே இருந்தால் பரவாயில்ல, ரேண்டம் பிளட் சுகர். தலை வந்து விண்ணு 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 தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியா? அப்படின்னா நியூராலஜிஸ்ட்டை பாருங்கள். அதுதான் கண் மருத்துவர், காது மருத்துவர், நியூரோ டாக்டரு, பல் மருத்துவர் இங்கே பார்க்கணும் நீங்கள். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி. டாக்டர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் லெவல் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வீட்லேயே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான சாதனங்கள்லாம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு, பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஏதாவது நம்ம அதிகமாக சர்க்கரை இருக்கிற உணவு எடுத்திருப்போம், அதனால் நாளைக்கு அது சரியாயிரும், உணவில் கட்டுப்பாட்டில் சரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு உடனே மருத்துவத்துக்கு போகிறதில்ல. ஏன்னா போனால் இன்சுலின் எடுத்தால் லைஃப் லாங் எடுக்கணும், டேப்லெட் எடுத்தால் கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், பயத்தில் அவங்க டாக்டர்கிட்ட போகாமல் இவங்களே சுய மருத்துவம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சுய மருத்துவம் செய்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, திடீர்னு சுகர் எவ்வளோ கூடியிருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. சரி, குளுக்கோமீட்டர்லேயே சில குளுக்கோமீட்டர்ஸில் வந்து வேரியேஷன் இருக்கும். பேட்ரி வீக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரிப் வந்து அவுடேட்டட் எக்ஸ்பைர்டு ஸ்ட்ரிப்டாக இருக்கலாம், இல்லாட்டி பண்ண நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்டு எவ்வளோ நேரம் இல்லை தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து we cannot rely on our own blood sugar. therefore at that time நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் you have to meet the doctor only. டாக்டர், பொதுவாக வந்து இப்போ சர்க்கரை வியாதி அப்படின்னா டேப்லெட் எடுத்துக்கணும், இன்சுலின் போடணும், அந்த பயம் இருந்தாலுமே அதை பற்றின ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, பக்கவாதம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, கண் பிரச்சனை, உடல் சார்ந்த நிறைய நோய்கள் வரக்கான வாய்ப்புகள் சர்க்கரை வியாதி அடிப்படையாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்னா என்ன சொல்லணும்? They have to go for master health checkup. 30 years ஆகிட்டாலே 40 years ஆகிட்டாலே இயர்லி ஒன்ஸ் வருஷத்தில் ஒரு தடவை போய் நம்மளுடைய உடம்புல என்னென்ன எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, ஹார்ட் எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படின்னு they will have to go to the hospital, any hospital for that matter. இப்போ வந்து மாஸ்டர் செக்கப் வந்து எவ்ரிவேர் இட்ஸ் அவைலபிள். வில்லேஜில் இருந்து சிட்டியில் இருந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ், மீடியம் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், tertiary care hospitals, எல்லா இடத்துலையும் எல்லாமே பண்ணுறாங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப். ஒன்லி திங் யூ ஹேவ் டு கோ அண்ட் அப்ரோச் தம் அண்ட் டூ இட். ஈவன் லேப்ஸ் ஆல்சோ டூயிங் நவ். மோஸ்ட் ஆஃப் த லேப்ஸ் வில் கம் ஹோம் அண்ட் டேக் த பிளட்ஸ் அண்ட் கிவ் த ரிசல்ட்ஸ் ஆல்சோ. டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் இருக்கிறோம். சுருக்கமாக நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஈட் ஹெல்த்தி, ஸ்லீப். ஏன்னா இப்போ 3ஆம் அலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வேணும். நீங்கள் ஒரு மருத்துவராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Still you keep the social distancing, mask and hand washing. இந்த மூணுமே நீங்கள் ஸ்டில் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் crowds to protect you from the COVID third wave. கண்டிப்பாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து நிறைய விஷயங்களை எங்களோடைய நேயர்களோடய பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.